இன்னைக்கு நம்மளோட சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீ மருமகளா வந்திருக்க, இந்த வீட்ல எல்லா வேலையும் நம்ம என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து மீன் குழம்பு. என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க இப்போ சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு, வஞ்சரம் மீன் வறுவல், சிக்கன் கிரேவி. 1/2 கிலோ சங்கரா மீன் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்குறாங்க. புளி கரைச்சல், அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போது ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்குறாங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்த பிறகு ஒரு 10 பல் பூண்டு ரிப்பரில் போட்டு மிக்சியில் எடுத்துருக்குறாங்க. கையில் நசுக்கிக்கிறவங்களும் நசுக்கிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சுன்னு இருக்குது. இந்த டைமில் பூண்டை போடணும். பூண்டு போட்டு நல்லா செவக்கணும். அந்த டைமில் 2 பச்சை மிளகாய் போட்டுறணும். கீராமல் எதுவுமே இல்லை, காம்பு மட்டும் கிள்ளிட்டு அப்படியே அந்த பச்சை மிளகாய் போட்டுற வேண்டியதுதான். இந்த மாதிரி பூண்டு செவந்த உடனே நல்லா வெங்காயத்தை மிக்சியில் ரிப்பரில் போட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒருத்தவங்க பொடியாக அரிஞ்சு போடுவாங்க. நான் இப்படி தான் எப்பவுமே வைப்பேன். உங்களால் பொடியாக அரிய முடியலன்னா இந்த மாதிரி ரிப்பரில் போட்டுக்கலாம். வெங்காயம் பெருசு பெருசாக அரிஞ்சு ரிப்பரில் போட்டு நல்லா இந்த பூண்டு சவந்த உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர். இப்போ நம்ம கோல்டன் பிங்க் கலரில் வந்து வெங்காயம் வந்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து 3 தக்காளியை அரைச்சி தக்காளி தொக்கு பதத்துக்கு வரணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வரணுமா. இது நம்ம எல்லாம் பிரிஞ்சு வரட்டும். இப்போது இந்த டைமில் வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம 50 கிராம் புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதில் குழம்புக்கு தேவையான உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த குழம்பு இதில் சேர்த்துக்கணும். குழம்பு திக்காக இருக்குது. இப்போது அந்த ஜார கழுவின தண்ணியை இதில் ஊற்றிடுறேன். இப்போது குழம்பு கொதித்து வரணும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? அது சொல்கிற வரையும் கொதிக்கணும். நல்லா திக்காக வர்ற அளவுக்கு கொதிக்கணும். வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் தட்டை போட்டு மூடி வச்சு கொதிக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் திக்காக. ஒரு 1/4 மணி நேரமாக நல்லா கொதிக்குது ஃபாஸ்ட்டாக வச்சு. இந்த டைமில் இந்த மீனெல்லாம் போட்டுடலாம். மீனை ஸ்லோ பண்ணி போடக்கூடாது, ஃபாஸ்ட்டில் வச்சு தான் மீன் போடணும். மீன் போட்ட பின்னாடியும் ஸ்லோ பண்ணக்கூடாது. எத்தனை நிமிஷம் மீன் வேகணும்? மீன் வந்து 3 நிமிஷத்தில் வெந்துடும். ரொம்ப நேரம் மீனை வந்து போட்டு அடுப்பில் வச்சுக்கக்கூடாது, ரஃப் ஆகிடும் மீன்.
குழம்புக்கேற்ற மீன் வச்சாதான், மீனுக்கேற்ற குழம்பு வச்சாதான் குழம்பு மீன் குழம்பாக இருக்கும். இப்போ நாங்கள் வச்சது வந்து 1/2 கிலோ சங்கரா மீனுக்கான இதில் எந்த மீன் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா 3 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். என்னம்மா இந்த கேப்பில் ரசமும் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. ரசம் ரெடி. இறக்குற டைமில் மேலாக்க கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ 1/2 கிலோ என்ன மீன் மாதிரி வஞ்சர மீனுக்கு திக்காக புளி கரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுருங்க. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு. கொஞ்சமாக மிளகுத்தூள். அவ்வளோதானா? கொஞ்சமாக சால்ட். இப்போ நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஒவ்வொரு மீனாக போட்டு மசாலா போட்டு வைக்க வேண்டியதுதான். நல்லா மீனில் மசாலா தடவியாச்சு. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது வந்து தவாவில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் மீனை போடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, மீனை போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? சுட சுட சோறு, சங்கரா மீன் குழம்பு, வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65.